மகாபாரதம் அத்தியாயம் 5 தொடர்கிறது. அந்த வனத்தினூடே கங்கை நதி பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. தேரில் இருந்தபடி சற்று மேடான பகுதியில் ஏறி சாந்தனு கங்கை நதியையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். என்ன துள்ளல், என்ன மிடுக்கு, எவ்வளவு வேகம், எவ்வளவு தெளிவு, என்ன வாசனை, என்ன குளிர்ச்சி! அவன் விதவிதமாக கங்கை நதியை கண்டு களித்தான். ஒரு பெண்ணினுடைய நளினத்தோடு ஒரு நதி பாய்கிறது. பெண் என்பவள் நதியா? நதி என்பது பெண்ணா? நதியிலிருந்து பெண் தோன்றினாளா? அல்லது நதி பெண்ணாகவே இருக்கிறதா? ஒரு திமிர் பிடித்த, அழகு மிக்க, புத்திசாலியான, வேகம் மிகுந்த ஒரு பெண்ணாக அல்லவா இந்த நதி இருக்கிறது. இப்படி ஒரு பெண் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பெண் எதிரே வந்தால் நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன தோன்றும்? ஹா, மதி மயங்குவேன், கண் கிறங்குவேன், குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவள் கரம் பற்றுவேன். வா என்னோடு என்று இழுப்பேன். மறுப்பால் என்னை திருமணம் செய்து கொள் என்று கெஞ்சுவேன். பணிவாள். ஆஹா, இப்படி துள்ளலும் அழகும் திறனும் கொண்ட ஒரு பெண்ணோடு கூடுவது எவ்வளவு சுகம்! நதி பெண்ணா? பெண் என்பவள் நதியாகிவிட்டாளா? மெல்ல அந்த நதியிலிருந்து யாரோ எழுந்து வந்தார்கள். மெல்லிய வெள்ளை உடை உடுத்தி, இடுப்பு அசைய, தொடைகள் நகர, நெஞ்சு குலுங்க, தோள்கள் மிளிர அவன் எதிரே தோன்றினாள். அவனுக்கு தெரிந்துவிட்டது, அந்த நதிதான் அந்த பெண், அவள்தான் கங்கை. அவன் திகைத்து போனான். ஆனால் இந்த சந்திப்பு திடுமென்று நடந்தது அல்ல. இது வெகுநாள் முன்பு நடந்த விஷயத்தின் விளைவு. மகாபிஷன் என்கிற மன்னன் மிக திறமையாக பூமியை ஆண்டு பாரத தலைவனாகி பல யாகங்கள் செய்த சொர்க்கத்தை அடைந்தான். தேவ சபையில் அவனுக்கு நல்ல இடம் கொடுக்கப்பட்டது. தேவர்கள் அவனை மதித்தார்கள். அவன் யாகத்திற்காக அவனை கொண்டாடினார்கள். அப்பொழுது தேவ சபைக்கு கங்கை வந்தாள். காற்றில் அவள் ஆடைகள் நிலை குலைந்து அவள் ஆடை நழுவி புறம் போயிற்று. அங்குள்ள தேவர்கள் அவளை பார்க்க விரும்பாது தலையை குனிந்து கொண்டார்கள். மகாபிஷன் மட்டும் வியப்போடு கங்கையை பார்த்தான். இந்திரனுக்கு கோபம் வந்தது. இது சரியில்லையே, தேவ சபையில் இப்படி நடக்கக்கூடாதே. ஒரு பெண்ணை கண்டு மோகித்து நிற்பது என்பது பூமியின் விஷயம். இந்திர சபையில் இவ்விதம் செய்யலாகாது. செய்கிறாய் என்றால் உன்னுடைய பூமி வாசனை இன்னும் போகவில்லை என்று அர்த்தம். இத்தனை யாகங்கள் செய்தும் உனக்குள் இருக்கின்ற ஆவல் அடங்கவில்லை. எனவே நீ மறுபடியும் பூமிக்கு போய் சிறிது காலம் வாழ்வை அனுபவித்துவிட்டு மறுபடியும் வா என்று கட்டளையிட்டான். மகாபிஷன் அதை ஏற்றுக்கொண்டான். நல்ல தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படியே ஆகட்டும் என்று தேவர்கள் ஆசீர்வதித்தார்கள். தன்னால் தானே இது நடந்தது என்று கங்கையும் துக்கப்பட்டாள். அவளும் சபையை விட்டு நீங்கி பூமிக்கு புறப்பட்டாள். வழியில் அஷ்ட வசுக்கள் தேவ சபையிலிருந்து நழுவி வேகமாக பூமியை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். எங்களுக்குத்தான் பிரச்சனை, உங்களுக்குமா என்ன என்றபோது வசிஷ்டர் அமைதியாக சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்த போது நாங்கள் ஆரவாரமாக அந்த பக்கம் போனோம். அவர் இருப்பது தெரியாது. சப்தமிட்டோம். அவர் பூமியில் பிறக்கும்படி சாபமிட்டு விட்டார். எனவே அதை ஏற்று நாங்கள் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி செய் என்று கைகூப்பி கேட்டனர். என்ன வேண்டும்? உன் வயிற்றில் பிறக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உனக்கு மகனாக பிறந்து உன்னிடம் இருந்து பிரிந்து மறுபடியும் மேலே வர வேண்டும். எங்களை பெற்றவுடன் கங்கையில் தூக்கி போட்டுவிடு என்று அவை கெஞ்சின. கங்கை சரி என்று ஏற்றுக்கொண்டாள். ஆனால் நண்பர்களே, யாரோ ஒருவரோடு கூடித்தானே உங்களை பெற முடியும். அப்படி கூடி பெற்றவனுக்கு துரோகம் செய்ய முடியுமா? எல்லா குழந்தைகளையும் நீரில் போட முடியுமா? அவனுக்கென்று, அவனுடைய சேமத்திற்கென்று பிள்ளை வேண்டாமா என்று சொல்ல, ஆமாம், அவனுக்காக ஒரு பிள்ளையை நாங்கள் ஒன்று திரட்டி தருகிறோம். எங்கள் சக்தியை அந்த பிள்ளை பெற்றிருப்பான். ஆனால் அவனுக்கு பிள்ளை இருக்காது. வசுக்கள் வம்சம் அங்கு வளராது என்று சொன்னார்கள். கங்கை ஏற்றாள். ஏற்றபடிதான் சாந்தனுவை நோக்கி வந்தாள். சாந்தனு யார்? மகாபிஷனே சாந்தனுவாக பிறந்தார். எப்படி? அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.